அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நன்றி சொல்வதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மண்ணுக்குரியவன், இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் மக்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்காவை தொடங்கி வைத்த போது அரியலூர் மாவட்டத்திலும் அப்படி ஒரு தொழிற்பூங்கா வேண்டும் என்று நான் அந்த மேடையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன். இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டீன் ஷூட் குரூப் என்கிற ஒரு தொழிற்பூங்காவை, காலனி தயாரிக்கும் தொழில் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நேரடியாக 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டமாக இது இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவிலே தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களுள் அரியலூரும் பெரம்பலூரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்கு அறிவார்கள். அரியலூரிலே சிமெண்ட் தொழிற்சாலைகள் ஏராளம் இருந்தாலும் கூட இன்னும் கட்டமைப்பு வசதிகள் வலுப்பெறவில்லை. உங்கள் ஆட்சிக்கு பிறகுதான் இந்த மாவட்டம் முழுமையாக கவனிப்புக்கு வந்திருக்கிறது. பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சியிலும் இப்போது நீங்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறீர்கள் என்பது பெருமை அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர் என்கிற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அரியலூர் மாவட்டத்தில் தோராயமாக 10,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இருளர் சமுதாயத்தை சார்ந்த பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த இந்த சமுதாய மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் அரியலூர் மாவட்டத்தில் கூவாகம் எனும் கிராமத்தில் 80 லட்சம் ரூபாய் செலவில் 5 யூனிட் முந்திரி தொழிற்சாலை அமைத்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட மக்களின் பொருளாதார நிலை தற்போது தன்னிறைவு அடைந்துள்ளது. பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொல்குடி திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தொல்குடி திட்டத்தின் கீழ் சாலை வசதி, 61 பழங்குடியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, இலவச வீடு வழங்குவதற்கான ஆணையினையும் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிப்காட் அமைப்பதற்கான இடம் வழங்கியவர்களுக்கான ஆணையும் பட்டாவும் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. ஜெயங்கொண்ட மகிமைபுரத்தை சேர்ந்த திரு அனன்யா அவர்களுக்கு 6,07,000 ரூபாய் மதிப்பிலான